நமஸ்காரம். தெய்வங்களை பிரார்த்தித்து வரம் பெற்று அதனால் பிறந்தவர்கள், வளர்ந்தவர்கள், இவர்களெல்லாம் உயர்ந்தவர்களா? அல்லது ஏதோ சாபத்தாலே பிறந்தவர்கள், அவர்கள்தான் தாழ்ந்தவர்களா? அப்படி தெரியவில்லை. வரம் என்பது ஒரு தெய்வத்தினிடத்திலோ அல்லது ரிஷிகளிடத்திலோ மன்றாடி பெறுவது, தவம் செய்து பெறுவது. ராவணன் எவ்வளவோ தவம் புரிந்துதான் வரம் பெற்றார். ஹிரண்யகசிபு இன்னும் கடுமையான தவம். அவர்களெல்லாம் பிறந்த பின் தவம் புரிந்து வரம் பெற்றனர். அந்த வரத்தால் அவர்கள் நன்மை செய்தார்களா என்றால் அப்படி தெரியவில்லை. எவ்வளவோ கொடிய செயல்களை புரிந்தனர். அதனால் வரம் என்று சொன்னவுடனேயே உயர்த்தி என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தவமிருந்து பெற்ற பிள்ளை, வரம் வாங்கி பெற்ற பிள்ளை, புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து பெற்ற பிள்ளை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் பிறக்கும் வரை. கர்மங்கள் அனாதி காலமானவை. அவத்தின் பயனாகத்தான் பிறக்கிறோம். பிறந்த இடத்தில் இவ்வெப்படி இருக்க வேணும்னு தவம் புரிந்து வரம் பெறலாம். வரத்தினால் பிறந்தவர்கள் எல்லாருமே சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அதைத்தான் 2 பேர் சொன்னேன். அதே போல சாபத்தாலே பிறந்தவர், யமதர்மராஜன் பெற்ற சாபம், விதுரனாக பிறந்தார். அவர் என்ன சாமானியப்பட்டவரா? கண்ணனாலேயே போற்றப்பட்டவர். ஊரே உலகமே போற்றுகிறது. விதுர நீதி என்றால் எல்லாரும் தலை வணங்குகிறார்கள். ஆனால் சாபத்தாலே பிறந்தவர். கஜேந்திரம்ங்கிற யானை ஒரு ரிஷியினுடைய சாபத்தால தான் பிறந்தது. ஆனால் அந்த யானை பெருமான் அருளையே பெற்றது. அவரே ஓடோடி வந்து காத்தார். ஜட்டாயு பறவையாகத்தான் பிறந்தார். ஆனால் ராமனுக்காக, சீதைக்காக உயிரையே கொடுத்தார். ராமனாலேயே போற்றப்பட்டார். அப்ப இதெல்லாம் சாபம். ஆனால் தாழ்ந்தவர்களா? கஜேந்திரனுக்கு குறைவா? விதுரருக்கு குறைவா? இது போல இன்னும் எத்தனையோ மனிதர்கள். அதனால் ஒன்று தெரிகிறது, சாபத்தால் பிறந்து விட்டால் தாழ்ந்து போவோம், வரத்தால் பிறந்தால் உயர்வோம். அப்படி காணும். நாம் இப்போது பிறவி எடுத்திருக்கிறோமே, இது வரமா சாபமா? வரத்தாலும் இல்லை, சாபத்தாலும் இல்லை. அதெல்லாம் என்றோ எப்போதோ கோடிக்கணக்கில், 10 கோடி கணக்கில் ஒருத்தருக்கு கிடைக்கும். பொதுவாக கர்மத்தால் தான் பிறப்போம், இறப்போம். சாபத்தாலோ வரத்தாலோ அல்ல. பிறந்த இடத்தில் இதை ஒரு வரமாக ஆக்கிக் கொள்வது நம் கையில் இருக்கிறது. சாபமாக ஆகாமல் பார்த்துக் கொள்வது நம்ம கையில் இருக்கிறது. அந்த முயற்சியை நாம் தான் எடுக்க வேண்டும். அதை எப்படி மாற்ற முடியும்? ஒவ்வொருத்தருடைய பிறவியிலேயும் நன்மையும் தீமையும் மாறி மாறித்தான் வரும். நன்மைகளாகவே இருக்காது, தீமைகளாகவேயும் இருக்காது. இன்பமயமாகவும் இருக்காது, துன்பமயமாகவும் இருக்காது. ஏனெனில் காரணமான பாவம் புண்ணியம் இரண்டையும் கலந்து கட்டியாகத்தான் செய்திருக்கிறோம். ஒரே பாவமா ஒரே புண்ணியமா? அப்படி இல்லையே. அதனால் ஏற்றத்தாழ்வுகள் வரும். தாழ்வு வரும்போது துவண்டு விடாமல், ஏற்றம் வரும்போது எகிரி குதிக்காமல் நடுநிலை வகித்தாலே அந்த குணம், அந்த பண்பு பகவானுக்கு மிகவும் பிடிக்கிறது.
ஆனந்தப்படும் அவர் நமக்கு சாபத்தாலேயே பிறவியாக இருந்தாலும் அதில் எல்லா நன்மைகளையும் அருளுகிறார். அதனால் நாம் எப்படியோ பிறந்து விட்டோமே என்று கழிவிறக்கப்படாமல் துன்பப்படாமல் எப்படி பிறந்தவரையும் உயர்த்துவதற்கு பகவான் இருக்கிறார். அவர் அருள் அதை உயர்த்தியே தீரும். அதற்குண்டான முயற்சியை மட்டும் பக்தியை மட்டும் நாம் செய்தால் போதும். அதனால் யாருமே நான் ஏதோ சாபத்தாலே பிறந்திருக்கிறேன் என்று நினைத்து துவளவே வேண்டாம். அதே சமயம் யாரும் நான் படும் ஆனந்தத்தை பார்க்கும்போது நான் ஏதோ பெரிய பிறவி போல் இருக்கிறது, வரத்தால் பிறந்திருக்கிறேன் என்று ஆணவப்படவும் வேண்டாம். இதுதான் யதார்த்தம், உண்மை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.